Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கடலூரில் தொடர் மழை காரணமாக சேரும் சகதியுமாக உழவர் சந்தை காட்சியளிப்பதால் விடியா திமுக அரசின் மாநகராட்சியை கண்டித்து வியாபாரிகள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். கடலூரில் கடந்த 2 நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிற நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடலூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் மழைநீர் தேங்கி நின்றதால் சேரும் பகுதியுமாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிதான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உழவர் சந்தையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல விவசாயிகள் தாங்கள் விளைவித்த வாழை மற்றும் காய்கறிகள் பல வகைகளை நேரடியாக சந்தையில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றன. இன்று காலை விவசாய பொருட்களை விற்பனை செய்ய வந்த வியாபாரிகள் சேரும் பகுதியாக உழவர் சந்தையை காட்சியளித்ததால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதியடைந்ததை காண முடிந்தது. உழவர் சந்தையில் மழை பெய்யும் பொழுதெல்லாம் சேரும் சகதியமாக இருப்பதால் பொதுமக்கள் தீபாவளி பண்டிகை கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க உள்ள வர மறுக்கிறார்கள். இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு விவசாயிகள் வியாபாரிகள் சேற்றில் நாற்று நட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. லேசான மழைக்கு கடலூரில் பல்வேறு இடங்களில் சேரும் சகதியுமாக மழைநீர் செல்ல முடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீர் தேங்காதவாறு மழைநீர் வெளியேற கால்வாய்களை தூர்வார தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைநீர் தேங்கி நிற்பதால் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தகவலுக்கு நன்றி தாமரை கண்ணன். நாங்களும் அவங்களோட மனுஷால் தானே, நாங்களும் எத்தனை நாளைக்கு இந்த குப்பிலி இந்த சாக்கடையிலையும் நாங்கள் கடந்து வாழறது எங்களால முடியல ஐயா. எங்களுக்கு ஒரு இடம் நியமிக்கணும். வாழ்த்தார் வியாபாரம் தான் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு மழை வந்தால் ஓடி ஒன்ற இடம் இல்லை ஐயா. அங்கே போனாலும் தோற்றுறாங்க, அங்கே போனாலும் தோற்றுறாங்க. இந்த விவசாய பொருள் வீணாக அழுகி போகுது. நாங்கள் எப்படி இதெல்லாம் நாங்கள் கரை சேர்த்தி கொள்ளில் கொடுக்குறது? நாங்களும் அவங்களோட மனுஷால் தானே, நாங்களும் எத்தனை நாளைக்கு இந்த குப்பிலி இந்த சாக்கடையிலையும் நாங்கள் கடந்து வாழறது எங்களால முடியல ஐயா. எங்களுக்கு ஒரு இடம் நியமிக்கணும். வாழ்த்தார் வியாபாரம் தான் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு மழை வந்தால் ஓடி ஒன்ற இடம் இல்லை ஐயா. அங்கே போனாலும் தோற்றுறாங்க, அங்கே போனாலும் தோற்றுறாங்க. இந்த விவசாய பொருள் வீணாக அழுகி போகுது. நாங்கள் எப்படி இதெல்லாம் நாங்கள் கரை சேர்த்தி கொள்ளில் கொடுக்குறது?